யுத்தம் அப்படியே தலைகீழா மாறுது. முதல்ல ஈரான் யுத்தத்த தவிர்க்கிறதுக்கு தான் பல ஏற்பாடுகள் பண்ணார்கள். "இங்க பாரு பங்கருக்குள்ள ஆளில்லா விமானம்லாம் வச்சிருக்கோம். அத உன்னால சமாளிக்கவே முடியாது." அப்படின்னு ஏகப்பட்ட ஃபுட்டேஜ ரிலீஸ் பண்ணி பெரிய அளவுல காட்டினார்கள். அடுத்து உங்களோட பேஸ்ல எங்கெல்லாம் ஆட்கள் இருக்கார்கள், எங்கெல்லாம் ஆள் இல்லாம எம்ப்டி அடிச்சுட்டு ஆளுகள சீக்ரெட்டா எந்த லொகேஷன்ல வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி, அதையுமே மேப்பெல்லாம் போட்டு காட்டினார்கள். யுத்தத்த தவிர்க்கிறக்காக. அதாவது யுத்தம் வந்துச்சுன்னா நீயும் செம்மத்திக்கு அடி வாங்குவேன்னு. ஆனா அண்ணன் ட்ரம்ப் அமெரிக்கா விட்ட பாடில்ல. இறங்கிட்டார்கள். இப்ப ட்ரம்புக்கு எப்புட்றா யுத்தத்த முடிக்கிறதுன்னு தெரியல. காரணம் ஈரான் சரண்டர் ஆக மாட்டேங்குது. 5 நாள் யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க மேல தாக்குதல் நடத்த ட்ரம்ப் திட்டம் போடுறார் அப்படின்னு சொல்லி, யுத்தத்த அவர்கள் கைவிடல. நேர்மாறா இஸ்ரேல வச்சு செய்ய ஆரம்பிச்சுட்டார்கள். இஸ்ரேலுக்குள்ள கடுமையான சேதாரம். காரணம் இந்த பக்கம் பேஸ்கள எல்லாம் ஃபோக்கஸ கம்மி பண்ணிட்டு, இஸ்ரேல் சைடு இறங்கி அடிச்சார்கள். அதோட சேத விவகாரம் எல்லாத்தையும் சிடிஎன்ல விரிவா பார்த்திருக்கோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க. வெறும் இன்னைக்கு மட்டும். அதே சமயம் கொஞ்ச நேரத்துல அமெரிக்காவும் தன் பங்குக்கு களத்துக்குள்ள இறங்கிருச்சு. இது அமெரிக்கா சொல்லல. ஈரான் கிளைம் பண்ணுது. எங்களோட கேஸ் ஸ்டேஷன அடிச்சு உடைச்சிருக்காய்ங்க அப்படின்னு சொல்லி. அதாவது ட்ரம்ப் அறிவிச்சதுக்கு அப்புறமும் நிறுத்தாம அமெரிக்க படைகள் ஈரானுக்குள்ள ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு. இத 2 விஷயமா பார்த்துக்கலாம். ஒண்ணு அமெரிக்கா கைய தூக்கிரும். நான் அடிக்கல, இஸ்ரேல் அடிச்சுட்டான் அப்படின்னு. ஏன்னா இஸ்ரேல் வந்து பேச்சுவார்த்தைலாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு தான் அறிவிச்சிருக்கு. ட்ரம்ப் மட்டும் தான் பேச்சுவார்த்தை நல்லபடியா போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. மேபி அப்படி கூட கைய தூக்கிரலாம். இல்லை அப்படின்னா, இஸ்ரேல பேச்சுவார்த்தையில இருக்கும்போது அடிச்சதுக்கு நாங்களும் அடிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப அரபு உலகம் தான் பதறுது. என்னது கேஸ் ஸ்டேஷனா? ஏற்கனவே உற்பத்திய நிறுத்தி வச்சிருக்கோம். ஏன்டா இந்த வேலைய பார்க்குறீங்க? அப்படின்னு சொல்லி இப்ப அவர்கள் பதட்டமாகிறார்கள். இப்ப ட்ரம்புக்கான ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒண்ணே ஒண்ணு தான். சண்டைய தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்க வேண்டியது தான். எப்ப அவரோட பதவி இருக்கிற வரையும், இல்ல அவரு திருப்பி 3வது டெர்ம் வந்து உட்கார்ந்தாலும் சரி, சண்டைய தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இது ஒரு ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் அப்படிங்கிறது, அவரே ரூட் வெட்டுறாரு. என்ன அப்டின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்டின்னாரு. இல்ல இப்ப வந்து நானும் முஸ்தபாவும் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்டின்னாரு. என்ன முஸ்தபா முஸ்தபான்னு விட்டா பாட்டு பாடுவாராட்டுக்கு. அந்த ஆள் ஆகலைன்னு தானயா அந்த குழுவே இருக்கக்கூடாது. ஆட்சி மாற்றம் அப்டின்னு சொல்லி என்னமோ உள்ளூர்ல ஓட்டு போட போன மாரி, கேம்பெயின்லாம் பண்ணி ராணுவத்த கொண்டு போய் இறக்கி குண்டு போட்டு, இப்ப நானும் அவரும் சேர்ந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்டிங்கிறாரு. அவன் ஊரு, அவன் பகுதி, அவன் கண்ட்ரோல் பண்ண போறான். உங்க ஊரு கூட்டணி போட்டு கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு அங்க என்ன பிரச்சனை வந்துச்சு? ஒண்ணுமே கிடையாது. போறது பூரா வர்த்தக கப்பல். பொம்போல அங்க டிரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. அத போயி கழுத்த நெரிக்கிறேன் அப்படின்னு நெரிச்சது இல்லாம, இப்ப அப்படியே 2வது ஸ்டெப்பு கீழ விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டாத அளவு நம்மாள் ஒருத்தர் தான் வந்து போட்டாரு. அந்த ஃபார்மேட்ல கிளம்பி போய்க்கிட்டு இருக்காரு. இது 2மே வெற்றி குடுக்குமா அப்படின்னு கேட்டா 2மே வெற்றி குடுக்காது. ஆனா, ட்ரம்புக்கு தலைவலிய குடுக்கும். காரணம் ஈரான் அடுத்தடுத்த ஆட்கள ரீப்ளேஸ் போட்டுக்கிட்டே இருக்கார்கள். லாரிஜானி இடத்துக்கு புது ஆள் போட்டிருக்காங்க. அத அடுத்த வீடியோல விரிவா பார்ப்போம். பெரிய அளவுல அவர்களோட ஆயுதம் குறைஞ்ச பாடே இல்ல. ஆயுதம் இன்னமும் நெறைய இருக்கு. எந்த அளவுக்கு இருக்கு? போர்ல வெற்றி பெற அளவுக்கு இருக்கா? அப்படின்னா, சத்தியமா தெரியாது. இருக்கறக்கு வாய்ப்புகள் கம்மி. ஆனா, அமெரிக்காக்கு தலைவலி குடுக்குற அளவுக்கு இங்க உள்ள ஆட்சியாளர் ஈரான்ல உள்ள ஆட்சியாளர்கள் தங்கள பாதுகாக்கிற அளவுக்கு அவர்கள் கிட்ட ஆயுதம் இருக்கு. ட்ரம்ப் வேணா தாங்குவார். ஆனா சுத்தி உள்ள எந்த நாடாலயும் தாங்க முடியாது. ட்ரம்புக்கும் அதாவது 10 நாள் மத்த நாடுகளால தாங்க முடியல அப்டின்னா, 11ஆம் நாள் ஒட்டுமொத்தமா அமெரிக்காவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அடிச்சுருவாய்ங்க. அமெரிக்காவ கதற விட்டுருவாய்ங்க. "நீ தானே இம்புட்டுக்கு காரணம்" அப்படின்னு எல்லாரும் ஒண்ணு கூடி திட்ட ஆரம்பிச்சுருவார்கள். அதனால இவரோட இந்த 2 திட்டமே உருப்படாத திட்டம். எது? தொடர்ந்து யுத்தத்த நடத்துறதும் உருப்படாத திட்டம். மூத்தப்பாவோட சேர்ந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ நான் கண்ட்ரோல் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்றதும் தற்குறித்தனமான திட்டம். ஆனா ட்ரம்ப் அதனால இதுல இருந்தும் வேற ஒரு 2 திட்டத்த போட்டு இறங்குவாரு. ஏன் அப்படின்னா, அவரு அதே இன்டர்வியூலயே சொல்றாரு. "அங்க யாருமே இல்ல தெரியுமா?" அப்படின்ட்டாரு. எது? முஸ்தபா கம்பெனியே இல்லன்ட்டாரு. "ஏதாச்சும் ஒரு ஸ்டாண்ட் எடுங்க பாஸ் ப்ளீஸ்." ஒண்ணு அவரோட கூட்டணி போட நான் தயாருன்னு சொல்லுங்க. இல்ல அவர நாங்க டிக்கெட்ட கிழிச்சு குடுத்துட்டோம்னு சொல்லுங்க. ஏன் போட்டு குழப்புறீங்க? அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றாரு. தப்பா இறங்கி மாட்டிக்கிட்டாரு. அமெரிக்கா பல இடங்கள்ல அடி வாங்கி வெளியேறுன மாரி, ஈரான்லயும் அடி வாங்கி வெளியேறுது. இந்த சிம்பிள் லாஜிக்க ட்ரம்ப் புரிஞ்சுகிட்டு, இதுல என்ன குத்தம் இருக்கு?
ஏற்கனவே நெறைய இடத்துல அடி வாங்கி விலகியிருக்கோம். என்ன சில இடங்கள் வருஷ கணக்குல உட்கார்ந்து, அதுக்கப்புறம் குத்தத்த ஒத்துக்கிறோம் சாமி அப்படின்னு சொல்லி தெறிச்சு ஓடி போயிருக்கோம். இங்க 1 மாசத்துல ஓடி போவோமே அப்படின்னு சிம்பிளா எடுத்துக்கிட்டார் அப்படின்னா, இம்மீடியட்டா சொல்யூஷன் கிடைக்கும். இல்ல, இல்ல நான் த கிரேட் டொனால்ட் ட்ரம்ப் அப்படின்னு ஏதாச்சும் கதைய விட்டுக்கிட்டு திரிஞ்சா, யுத்தம் தீவிரமா தான் நடக்கும். இதுல பிரச்சனை என்னன்னா, இவருக்கு மட்டும் அடி கிடையாது. எல்லாருக்கும் ஏன்னா க்ரூட் ஆயில், கேஸு அப்படி இப்படின்னு எல்லா நாடுகளும் சிரமத்துக்கு உள்ளாகுது. அதனால இவரு போக்குக்கே விடுறக்கு யாருமே தயாரா இருக்க மாட்டார்கள். அவங்க ஊர்லயும் பெரிய அளவுல ரெவென்யூலாம் பாதிக்கப்படும். உதாரணமா மன்னர் குடும்பம் சம்பாரிக்கிறத பூரா அமெரிக்கால தான் இன்வெஸ்ட் பண்றார்கள். அம்புட்டுக்குமா தங்கத்த வாங்கி தங்க மாளிகைய உருக்கி கட்டிக்கிட்டு இருக்கார்கள். ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த இன்வெஸ்ட்மென்ட்லாம் பாதிக்கும். இப்படி பல சிக்கல்கள் அவர்களுக்கு இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுகிட்டு ட்ரம்ப் திடீர்னு ஒரு நாள் நல்லவனா மாறிருவாரு. யுத்தம் நின்னு போயிரும். அப்படின்னு சொல்லி அவங்க ஊர்லயே பேசிக்கிறார்கள். சரி ரைட்டு என்னமோ யுத்தம் நின்னா சரிதான். ஆனா அண்ணன் ட்ரம்ப் வசமா ஈரானுக்குள்ள சிக்கியிருக்கார் அப்படிங்கிறது எதார்த்தமான உண்மை.